சரி, ஓகே. அடுத்து பார்ப்போம் பாருங்க. 2015 பேப்பர்டு அதே 10வது கேள்வி. ஓகேவா? பிசிக்ஸ்ல வர அடுத்த கேள்வி. சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மின்னியல் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே சக்தி சம்பந்தப்பட்ட மாதிரி. சரியா? பாவம். ஒரு மின் உபகரணத்திற்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் வோல்ட். சரியா? வழங்கப்படும் போது அதனூடாக ஓட்டம் மின்னோட்டத்தை சொல்றாங்க பாயுமெனின் உபகரணத்தின் மூலம் சக்தி செலவிடப்படும் வீதத்திற்கான ஒரு கோவையை எழுதுக. சரியா? ஒரு கோவை எழுத சொல்றாங்க. ஓகே. பொதுவாக வந்து நாம மின்னியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா மின்னியல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நீங்க பிரதானமா வந்து என்ன செய்வீங்க? ரெண்டு விதமான சமன்பாடை வந்து பயன்படுத்துவீங்க. சரி. நாம என்ன செய்வோம்? பிரதானமா வந்து ரெண்டு சமன்பாடுகளை பயன்படுத்துவோம். முதலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வி சமன் ஐஆர். சரி. அடுத்து பி சமன் விஐ. இப்போ ஆஹ், செலவிடப்படும் சக்தின்னு சொல்லி வந்தாலே நம்ம பி சமன் விஐ தான் பயன்படுத்துவோம். பட் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த விக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஐஆரை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு எடுக்கலாம். இப்ப பாருங்க. பி சமன் வி ஐல நம்ம என்ன செய்யறோம்? இந்த விக்கு பதிலா இந்த ஐஆரை பயன்படுத்தும். சரியா? அப்போ பி சமன் ஐஆர். ஸோ இங்க ஒரு இருக்கு, ஐ இருக்கு. ஓகே. அப்போ பி சமன் ஐ வர்க்கம் ஆர். ஸோ இப்படி ஒரு சமன்பாடையும் பயன்படுத்தலாம். அடுத்து பி சமன் விஏ இதையும் பயன்படுத்தலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க இந்த இடத்துல இந்த ஆருக்கு பதிலா மறுபடி வி அப்படி எடுக்கலாம். இல்லாட்டி இந்த ஐக்கு பதிலா என்ன செய்யலாம்? வியின் கீழ் ஆரை வந்து நீங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சரியா? அப்போ இப்போ ஐக்கு பதிலா இதை பாருங்க. இதை மாத்தி போட்டோம் அப்படின்னு சொன்னால் வி சமன் ஐஆர்னு ஒன்று இருக்கும். அடுத்து ஐ சமன் மாத்தணும் அப்படின்னு சொன்னால் வியின் கீழ் ஆர்னு இருக்கும். அடுத்து ஆர் சமன் அப்படின்னு சொல்லி மாத்தினோம் அப்படின்னு சொன்னால் வியின் கீழ் ஐயா இருக்கும். சரி. அப்ப இப்படி பிரதியிட்டும் நீங்க என்ன செய்யலாம்? சமன்பாடை பயன்படுத்தலாம். ஓகே. அப்போ இப்ப நீங்க இந்த இடத்துல பி சமன் விஐ தானே? பி சமன் வி ஐல என்ன செய்றீங்க? இந்த இடத்துல ஐக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்? வியின் கீழ் ஆரை வந்து பயன்படுத்துறீங்க. அப்ப எப்படி வரும்? பி சமன் வி வர்க்கத்தின் கீழ் ஆர் இப்படியும் வரும். ஓகே. அப்படி சமன்பாடுகளை உருவாக்க உங்களுக்கு தெரியணும். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக மின்னியல்ல நமக்கு தேவைப்பட்ட சமன்பாடுகள் வி சமன் ஐஆரும் பி சமன் வி ஐயும் நமக்கு தேவைப்படும். ஓகே. அதை தான் கேட்குறாங்க. அங்க வந்து கோவையை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ஒரு தடையை ஆறினூடாக ஓர் ஓட்டம் பாய்கிறது. தடையை ஆறிற்கு குறுக்கே வெப்பம் செலவிடப்படும் வீதம் பீட்கான ஒரு கோவையை எழுதுக. சரி, இதான் நாங்க கேள்வி. சரி. முதலாவது வந்து ஒரு மின் உபகரணத்திற்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம்னு சொல்றாங்க. சரி. அதுல வந்து இதை கேட்கிறாங்க. ஓகே. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன போடுவீங்க? பி சமன் வி ஐய போடுவீங்க. அடுத்து ஒரு தடை வந்து ஆர் இருக்கு. அதுல வந்து மின்னோட்டம் ஒண்ணு ஓடுது. அப்படிங்கும் போது இந்த தடைக்கு செலவாகிற வெப்பம் எவ்வளவுன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? இந்த இடத்துல பி சமன் ஐ வர்க்கம் ஆர போடுவீங்க. சரி. இது ரெண்டையும் எழுதுனீங்கன்னா சரி. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. இரு நாடுகளில் தேசிய மின்வலு வழங்கல் ஓல்டளவுகள் வந்து ஆஹ் 240 வோல்ட் ஒன்னும் அடுத்து 120 வோல்ட் ஒன்னும் ஆகும். சரியா? இரு மின்கேத்தல்களில் 240 வோல்ட் 1 கிலோவாட், 120 வோல்ட் 1 கிலோவாட் என குறிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு கேத்தல்களும் முறையே 240 வோல்ட் 120 வோல்ட் அளவுகள் தொடுக்கப்பட்டிருப்பின் ஒவ்வொரு கேத்தலினூடாக பாயும் ஓட்டத்தை காண்க. ஒவ்வொன்றோடையும் பாயிர மின்னோட்டம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? மின்னோட்டம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாப்போம். முதலாவது இதுக்கு பாப்போம். அது வந்து பாருங்க. 240 வோல்ட்டும் அடுத்து 1 கிலோவாட்டும் இருக்கு. சரியா? அப்படின்னா 1 கிலோவாட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1000 வாட். சரி. இதுல போற மின்னோட்டம் தானே கேக்குறாங்க. அப்போ பி சமன் வி ஐல போட்டோம் அப்படின்னு சொன்னால் பி நமக்கு தெரியும் 1000 அப்படின்னு சொல்லி வோல்ட் 240
40 தர ஐ. இப்போ மின்னோட்டம் தான் கேள்வி அப்படிங்கும் போது ஐ சமன் 1000 கீழ் 240. இங்கே இங்கே சுருக்குங்க. 100 24ஆல பிரிச்சு விடுங்க. ஓகே, அது பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு 4.16 சொல்லி போய்கிட்டு இருக்கும். 4.16 எம்பியர்னு போட்டாலும் ஓகே. இல்லைன்னு சொன்னா மட்டம் தட்டி நீங்க வந்து 4.2ன்னு போட்டாலும் okay. 2 எம்பியர். ஓகேவா? இப்படி போட்டாலும் ஓகே. சரி, இது என்னது? இது முதலாவது கேத்தல். சரி, இது என்னத்துக்கு? இந்த கேத்தலுக்கு. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? அது 120 வோல்ட் சொல்றாங்க. அப்போ இதுக்கே போடுங்க பி சமன் விஐல. இப்போ வந்து வோல்ட் அளவு எவ்வளோ? 120. பவர் வந்து அதே 1 கிலோவாட். அப்போ 1000. இப்போ ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1000 பிரிச்சு விடுங்க 120ஆல. ஸோ அப்போ 12. ஓகே, 1000 100 வந்து பிரிங்க 12ஆல. உங்களுக்கு 8.33ன்னு போகும். அப்போ இங்க மின்னோட்டம் எவ்வளோ? 8.33 எம்பியர். 8.33 எம்பியர். ஓகேவா? சரி. ஓகே, பாயும் ஓட்டம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? வேற ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. அடுத்து பாருங்க. கேத்தல்களை பிரதான வளங்களுடன் தொடுப்பதற்கு ஒரே தடையை உடைய கடத்தும் கம்பிகள் பயன்படுத்தப்படும் எனின் எந்த சுற்று கூடுதலான வெப்பத்தை பிறப்பிக்கிறது என விளக்குக. ஒரே வகையான தடை தான் என்ன செய்யுது பயன்படுத்தப்படுது அப்படிங்கும் போது, சரியா, தடை வந்து ஒரே வகையான கம்பி தான் பயன்படுத்தப்படுது. அப்போ எந்த சுற்று வந்து கூடுதலான மின்னோட்டத்தை வந்து பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. பாப்போம். இங்க பாருங்க, இதுல மின்னோட்டம் வந்து குறவு. சரி, இதுல மின்னோட்டம் எவ்வளவு வருது? முதலாவதுல ஓகே, இதை முதலாவது எடுப்போம், இதை இரண்டாவது எடுப்போம். முதலாவதுல வந்து பாருங்க 4.16. சரியா? அப்போ பி சமன் விஐ போட்டிங் அப்படின்னு சொன்னால் என்னது? இந்த இடத்துல வந்து ஒரே வகை இதை வந்து போடல. பி சமன் விஐ வந்து போடல. அது ஏன்? நமக்கு வந்து ஒரே வகையான தடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தடையோட சம்மந்தப்பட்ட மாதிரி போடணும். அப்ப தடையோட சம்மந்தப்பட்டது என்னது? பி சமன் ஐ வர்க்கம் ஆற போடலாம். சரியா? இப்போ ஐ வர்க்கம் என்ன செய்யுது? ஒரே வகையான தடை. அப்ப தடை வந்து இங்க என்ன செய்யாது? மாறல. இது மாறல. இது என்ன செய்யல? மாறாது. ஏன்? ரெண்டு கேத்தலையும் வந்து ஒரே வகையான தடை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா மின்னோட்டம் என்னது? முதலாவதுல வந்து பாருங்க மின்னோட்டம் குறைவா இருக்கு. ரெண்டாவதுல வந்து மின்னோட்டம் என்ன செய்யுது? அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யும்? ரெண்டாவது இடத்துல இங்க வந்து ஐ வர்க்கத்துக்கு பதிலா நீங்க என்ன செய்றீங்க? 8.33 போட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க வர பவர், இங்க பிறப்பிக்கப்படுற வெப்பம் என்ன இருக்கும்? கூடுதலா இருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பி சம்மன் ஐ வர்க்கம் ஆர் இதுக்கமைய எதுல வந்து கூடுதலா வெப்பம் பிறப்பிக்கப்படும்? அதிகமான மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் கேத்தல்ல என்ன செய்யும்? அதிகமான வெப்பம் பிறப்பிக்கப்படும். சரியா? ஏன்? தடை வந்து மாறிலி. தடை வந்து அங்க என்ன செய்யல? மாறல அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுனீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க. மேலே B2 குறிப்பிட்ட சுற்றின் சக்தி இழப்பை குறைப்பதற்கான ஒரு முறையை தெரிவிக்க. வளங்கள் ஓல்டரை மாற்ற முடியாது எனக்கு வருது. இப்போ வளங்கள் ஓல்டர்ல வந்து என்ன செய்ய இயலாதாம்? மாற்ற இயலாது. ஆனா நீங்க என்ன செய்யலாம்? பிறப்பிக்கப்பட்ட அந்த சக்தி இதை வந்து என்ன என்ன செய்யணும்? சக்தியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யணும் என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? இல்ல என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க இந்த கடத்தும் கம்பிகளோட வந்து தடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஒன்று சமன்பாடு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, வளங்கள் ஓல்டர்ல வந்து என்ன செய்யலாது? மாற்ற முடியாது. ஓல்டர்ல வந்து எதையும் மாற்ற முடியாது. இப்போ
இந்த இடத்துல நம்ம அதிகமா வந்து வெப்பம் பரப்பப்படுறது இந்த மின்னோட்டம் இதனால கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ மின்னோட்டத்தை நமக்கு என்ன செய்யறாது, அதுலயும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. மின்னோட்டமும் அதே தான், 8.33 ஆம்பியர் தான் வரப்போகுது. இப்போ இதோட இப்ப இந்த இடத்துல ஆறு தடை இருக்கு தானே, இந்த பெருமதியை பெருக்கும் போது என்ன செய்யும், இங்க பவர் வரும். அப்போ இந்த ஆறினுடைய இந்த தடையினுடைய பெருமதியை வந்து நாம குறைச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த தடையினுடைய பெருமதியை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் இங்க என்ன செய்யலாம், பிறப்பிக்கப்பட்ட வெப்பத்தை வந்து என்ன செய்யலாம், நாம குறைக்கலாம். ஓகே. இப்ப பாருங்க, இப்ப தடையிட வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஒரே வகையான கம்பி தான் என்ன செய்யுது ரெண்டு இடத்துலயும் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல இரண்டாவதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம், பிறப்பிக்கப்பட்ட வெப்ப இழப்பை வந்து என்ன செய்யணும், குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த கம்பியில வந்து கம்பியை வந்து மாற்ற முடியாது, ஆனா கம்பி அந்த சைஸ் இதுகள்ல வந்து என்ன செய்யலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம். ஓகேவா? அப்போ இந்த கம்பியில வந்து எப்படி வந்து நீங்க வந்து அந்த தடையில வந்து மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் ஆன்சர் எழுதணும். ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ அப்படிங்கிற இந்த சமன்பாட்டின் மூலமா நீங்க என்ன செய்யணும், ஆன்சர் எழுதணும். இப்ப பாருங்க, இந்த ஆர் வந்து இந்த கம்பிட தடை, இந்த ஆர் வந்து எப்படி எல்லாம் குறையும், என்னென்ன செஞ்சா குறையும் பாருங்க. இந்த ஏஐ வந்து அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னால் இதை இதுல இருந்து வர பெருமதி வந்து என்ன செய்யும், குறையும். இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். குறுக்குவெட்டு கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு தடை வந்து என்ன செய்யும், குறையும். இந்த தடையின் வந்து என்ன செய்யும், குறையும். சரி, அப்ப இந்த பெருமதி வந்து குறையும். அப்போ இந்த ஆர் வந்து குறையும். அப்ப பாருங்க, முதலாவது வந்து நீங்க என்ன சொல்லலாம், கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பை என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். இது முதலாவது. சரி, வேற எப்படி பெருமதி இது குறையும், இப்போ குறுக்கு வெட்டு பரப்புல மாற்றம் இல்லைன்னு வைப்போம். இப்ப என்ன செய்ய போறோம், குறுக்கு வெட்டு பரப்புல மாற்றம் இல்லை. இந்த ட்ரோ வந்து மாறாது. ட்ரோ வந்து என்ன செய்யலாது, மாற்ற முடியுமா, என்ன செய்யலாது. இந்த ட்ரோ வந்து மாற்ற முடியாது. ஒவ்வொரு அந்த கம்பிக்கும் என்ன செய்யும், அது ஒரு குறித்த பெறுமதியில இருக்கும். ஆனால் இந்த நீளத்தை என்ன செய்யலாம், மாற்றலாம். இப்போ நீளத்தை வந்து இந்த நீளம் இந்த கம்பியினுடைய என்ன செய்ய போறோம், நீளத்தை வந்து என்ன செய்யலாம், அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா தடையின் பெறுமதி என்ன செய்யும், அதிகரிக்கும். இதே குறைச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், இங்க தடையும் என்ன செய்யும், குறையும். அப்போ இந்த கம்பியின் நீளத்தை என்ன செய்யலாம், குறைக்கலாம். சரி, அப்போ குறைந்த நீளமான கம்பியை பயன்படுத்தும். குறைந்த நீளமான கம்பியை பயன்படுத்தும். சரி, அடுத்து என்ன செஞ்சோம், செஞ்சுட்டு பாருங்க. முதலாவது வந்து செஞ்சோம், கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பை வந்து நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து குறைந்த நீளமான கம்பியை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இது ரெண்டுலயுமே முக்கியமான நோக்கம் என்னது, என்ன செய்யறோம், அதிகமான மின்னோட்டம் போற சுற்றுல வந்து குறைந்த தடை கொண்ட கம்பியை வந்து பயன்படுத்துறோம். சரியா? அந்த குறைந்த கம்பியை கொண்ட எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு ஆன்சர். ஓகே. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரு முறையே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சரி, வழங்கல் ஓல்டர்ல வந்து மாற்ற முடியாது, சக்தி இழப்பு குறைப்பதற்கான ஒரு முறை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்த்தோம். அதுல ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இடத்துல உங்களுக்கு கேள்வி ஒன்று கேட்கலாம். சரியா? ரிவிஷன் பண்றது இப்படிதான், இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி பழகணும் அப்படி இல்லை. சரி, இதுல வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை படிச்சுட்டு அடுத்து அதாவது வேற அடுத்த ஒரு பேப்பர் ஒன்று செய்யும் போது எப்படி செய்யலாம், சரி, இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது ஓகே இது விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, அடுத்து பாருங்க. 120 வோல்ட், 120 வோல்ட், அடுத்து 240 வோல்ட் என வோல்ட் அளவுகளை விநியோகிக்கும் இரு மின் நிலையங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இரு வீடுகள் உருவில் காணப்படுகின்றன. மின்னை ஊடுருவதற்கு குறுக்குவெட்டு பரப்பளவு 8 தர 10⁻⁶ மீட்டர் வர்க்கமாக உள்ள ஒரு செப்பு கம்பியை அலுமினிய கம்பியையும் பயன்படுத்தலாம். செப்புக்கான தடைத்திறன் 1.7 ஆஹ், தர 10⁸ ஓம்னு சொல்றாங்க. இதுதான் அந்த தடைத்திறன் ட்ரோன்னு பார்த்தோம். சரியா? அடுத்து அதன் அடர்த்தி 8900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சொல்றாங்க. அலுமினியத்தின் இரு பெருமானங்கள் வந்து சொல்றாங்க 2.5 தர 10⁸. அடுத்து 2800 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு பயன்படுத்திய செப்பு கம்பியினதும் அலுமினிய கம்பியினதும் தடையையும் திணியையும் கணிக்க அப்படின்னு சொல்றாங்க. தரப்பட்டுள்ள தரவுகளை வச்சுட்டு செப்பு கம்பியினது அலுமினிய கம்பியினதும் தடையையும் திணிவையும் கணிக்க அடர்த்தி வந்து சொல்லியிருக்காங்க.
அப்போ திணிவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே. ஆன்சர் செஞ்சவங்க சொல்லுங்கடா பாபு. தடைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது? ஆர் சமன் ட்ரோ எல் அதன் கீழ் ஏ அப்படின்னு சொல்லி. ஏ இந்த ட்ரோங்கிறது என்னது? தடைத்திறன். எல்ங்கிறது நீளம். ஏங்கிறது குறுக்கு வெட்டு பரப்பு. ஸோ எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அலுமினியம் செப்புன்னு போட்டுட்டு ரெண்டுக்குமான என்ன செய்யணும்? தடையை கண்டுபிடிக்கணும். என்ன செய்வோம் பாருங்க. அலுமினியம். ஓகே, ரெண்டையும் போடுவோம். ஸோ முதலாவது வந்து செப்பு சொல்றாங்களா? ஓகே, முதலாவது செப்பு பார்ப்போம். ஓகே, செப்பு. சரி. ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ. சரியா? இப்போ ட்ரோ தடைத்திறன், செப்புட வந்து தடைத்திறன் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 1.7 தர 10 - 8. ஓகே, 1.7 தர 10 - 8 ஓம் மீட்டரா? ஓகே, ஓம் மீட்டர்னு சொல்றாங்க. சரி. ட்ரோ ஓகே. அடுத்து எல். எவ்வளவு நீளம்? எவ்வளவு நீளம்னு சொல்றாங்க? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம்? மீட்டருக்கு தான் நீங்க பயன்படுத்துவோம். அப்போ 1000 மீட்டர். சரி. அடுத்து குறுக்குவெட்டு பரப்பு. பாருங்க, குறுக்குவெட்டு பரப்பு என்ன சொல்றாங்க? ஓகே, 8 தர 10 - 6 என்னத்துக்கு? ஆக உள்ள செப்பு கம்பியையும் அலுமினிய கம்பியையும் பயன்படுத்தலாம். ஓகே, குறுக்குவெட்டு பரப்பளவு வந்து ரெண்டுக்குமே சமன். சரியா? அப்போ குறுக்குவெட்டு பரப்பளவு செப்புக்கும் அலுமினியத்துக்கும் சமன். அப்போ 8 தர 10 - 6ன்னு சொல்றாங்க. அப்போ 8 தர 10 - 6 மீட்டர் வர்க்கம். சரி. இப்போ இதை ஃபுல்லா சுருக்குங்க. ஓகே, இங்க போய் பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் இங்க 6. ஓகே, இங்க 10 - 2 - 2. ஓகே, 1 2. ஓகே, அப்போ 17 என்ன செய்ய போறீங்க? 8ஆல பிரிச்சு விட்டீங்கடா. சரி. ஓகே, அப்போ 17 8ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2.125 என்னன்னு வரும்? ஓம்னு வரும். சரியா? ஸோ இதே போல நீங்க என்ன செய்ய போறீங்க? அலுமினியத்துக்கும் பயன்படுத்த போறீங்க. ஓகே, அலுமினியம். ஸோ அதே போல R7 ரோ எல் அதன் கீழ் ஏன்னு போடுங்க. இங்க என்ன சொல்றாங்க? அலுமினியத்துக்கு 2.5ன்னு சொல்றாங்க. ஓகே, 2.5 தர 10 - 8 ஓம் மீட்டர். அடுத்து அதே போல தான் 1000. ஸோ இங்கேயும் வந்து அதை குறுக்கு வெட்டு பரப்பளவு என்னது? ரெண்டுக்குமே ஒரே பரப்பளவு. 8 தர 10 - 6. ஓகே, சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 25ன்னு வரும். 25 8ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, 3.125 ஓம்னு வரும். ஓகேவா? சரி. ஸோ இதான என்னது? தடை. சரியா? ரெண்டுடையும் தடை. இப்போ திணிவு கேட்குறாங்க. இப்போ திணிவு பாருங்க. திணிவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கம்பி வந்து எப்படி எடுப்போம்? ஒரு கம்பின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறுக்குவெட்டு பரப்பு. சரியா? இது வந்து என்ன மாதிரி? ஒரு உருளை மாதிரி. அப்ப என்ன போடுவீங்க? பையார் வர்க்கம் Hன்னு போடுவோம். சரியா? அப்ப என்னதுக்கு? கனவளவுக்கு. கனவளவு. சரியா?
அவங்க என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு அடர்த்தி தந்திருக்காங்க. அப்போ செப்புட திணிவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? திணிவுக்கு பாருங்க அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப திணிவு தான் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அடர்த்தி தர என்ன செய்யலாம்? அடர்த்தி தர என்ன செய்யலாம்? கனவளவு பெருக்கலாம். சரியா? அப்போ செப்புக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செப்புட அடர்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 8900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்றாங்க. ஓகே, 8900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ. ஓகே, கனவளவு பார்க்கணும். கனவளவு என்ன செய்வோம்? பையார் வர்க்கம் ஹெச்ல போடுவோம். பையார் வர்க்கம் ஹெச்ல என்ன செய்யும்? போடுவோம். சரியா? அப்போ பையார் வர்க்கம் ஹெச் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ பைட பெருமதி வந்து நம் 3.14 எடுப்போமே. ஓகே, ஆர் பாருங்க. ஆரை இதை வந்து என்ன செய்யுங்க? ரெண்டால பிரிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, குறுக்குவெட்டு பரப்பு. ஓகே, அங்கே தான் குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்காங்கண்ணா, நம்ம டிரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, பையார் வர்க்கம் பயன்படுத்த தேவையில்லை. அதான் குறுக்குவெட்டு பரப்புல ஏ தந்திருக்காங்களே. அப்போ இங்கே எப்படி போடலாம்? ஏ தர ஹெச்னு போடலாம். அப்போ 8900. ஸோ ஏ குறுக்குவெட்டு பரப்பு வந்து பாருங்க 8 தர 10 சய 6. அடுத்து ஹெச் வந்து பாருங்க எவ்வளோ? 1000 மீட்டர். ஓகே, 1000 மீட்டர். சரியா? இப்போ பாருங்க 89 தர 8. ஸோ 1 2 3 4 5. அப்போ 10 சய 1ன்னு வரும். ஓகேவா? அப்போ பாருங்க 89 தர 8 712 தர 10 சய 1 சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 71.2 கிலோகிராம்னு வரும். என்னது? செப்பிட திணிவு என்னது? 71.2 கிலோகிராம். ஓகே, அடுத்து பாருங்க அலுமினியம். ஓகேவா? எப்படி அலுமினியத்திட்ட அடர்த்தி வந்து தந்துருக்காங்க? அலுமினியம் அடர்த்தி 2800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ. 2800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ தர இந்த இடத்துல கனவளவு வி. ஓகே, இப்போ 2800. அதே போல நம்ம என்ன செய்யலாம்? ஏ தர ஹெச்னு போடலாம். அப்போ 2800 இங்கே ஏக்கு பதிலாக 8 தர 10 சய 6 இங்கே 1000 மீட்டர். சரியா? அப்போ அதே போல தான் அங்கே போலவே தான் இங்கேயும் போடுறோம். சரி, 1 2 இங்கே போடுங்க. 28 தர 8 தர 10 சய 1. ஏன்? 1 2 3 4 5. அப்போ 5 கட்டாயிரும். ஓகேவா? அப்போ 28 தர 8 224 தர 10 சய 1 மாத்தினீங்க அப்படின்னு சொன்னால் 22.4 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அப்போ அலுமினியம் எவ்வளோ தேவை? 22.4 கிலோகிராம் வருது. செப்பு 71.2ன்னு வருது. ஓகே, அடுத்து பாருங்க ஒவ்வொரு வகை கம்பினதும் ஓர் அனுகூலத்தையும் ஒரு பிரதிகூலத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அனுகூலம் பிரதிகூலம் பார்க்கும்போது செப்புட பாருங்க. செப்புட வந்து நமக்கு தடை எப்படி வந்துச்சு? ஓகே, செப்புக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தடை குறைவு. அப்போ செப்புட வந்து தடை குறைவு அப்படிங்கும்போது ஒரு கம்பியை வந்து நம்ம வந்து கடத்தலுக்கு வந்து பயன்படுத்தும் போது தடை குறைவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சக்தி வீண் விரயமாகிறது வந்து என்ன செய்யப்படும்? சக்தி இழப்பு வந்து குறைக்கப்படும். சரி, அப்ப கடத்தலுக்கு வந்து நம்ம வந்து கம்பி ஒன்று பயன்படுத்தும் போது அதான் பிரதானமா வந்து பாருங்க செப்பு கம்பி தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்க வயர்ல எல்லாம். ஏன்? சக்தி இழப்பு வந்து விரயமாகிறது வந்து தடைப்படும். சரியா? அப்போ செப்புட வந்து அனுகூலம் நீங்க என்ன செய்யலாம்? செப்புட அனுகூலம் பாருங்க, அனுகூலம் என்ன செய்யலாம்? தடை வந்து குறைவு அப்படின்னு சொன்னா என்னது? வெப்பம் இல்லாட்டி சக்தி இழப்பு வந்து என்ன செய்யும்? குறையும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க பிரதிகூலம் என்ன சொல்லலாம்? இப்ப திணிவு பாருங்க, திணிவு எப்படி இருக்கு? இப்ப நீங்க இது அதேதான் ஒப்பிட்டதை வச்சு நீங்க செஞ்சிடலாம். திணிவு பாருங்க, திணிவு வந்து என்ன செஞ்சிருக்கு? அதிகமா இருக்கு. ஓகே, திணிவு வந்து என்ன செஞ்சிருக்கு? அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்து செப்பு அலுமினியத்தோட ஒப்பிடும்போது செப்புட வந்து விலையும் என்ன செஞ்சிருக்கும்? அதிகமா இருக்கும். சரி, அப்ப இதே நீங்க என்ன செய்யலாம்? மாத்தி எழுதலாம். அலுமினியத்துல அனுகூலம் என்னது? விலை குறைவா இருக்கும். அடுத்து இங்க திணிவு குறைவு. ஆனால் அலுமினியத்தை வந்து நம்ம வந்து கடத்தலுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்?
அதுல வந்து தடை வந்து கூடுதலா இருக்கு. இப்ப தடை கூடுதலா இருக்கனால சக்தி விரயம், வெப்ப விரயம் அதிகமா இருக்கும். சரி, அப்ப இது ரெண்டையும் வந்து நீங்க என்ன செய்யலாம்? அனுகூலம் பிரதிகூலத்துக்கு ஒவ்வொன்று தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏதாவது என்ன செய்யுங்க, ஒன்னு எழுதினீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் உபகரணங்களின் வலு, பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் எண்ணிக்கை, அவை ஒரு நாளுக்கு பயன்படுத்தப்படும் மணித்தியால எண்ணிக்கை என்பன பற்றிய விவரங்கள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஒரு மின்வலு அலகிற்கு 1 கிலோவாட் அவர் செலவிடப்படும் பணம் ரூபாய் 20 எனின் வீட்டின் 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்திற்கான மின்சுட்டையை கணிக்க. சரியா? அதாவது ஒரு பில் ஒன்று செய்ய சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன செய்றாங்க, என்னென்ன மின் உபகரணம்னு சொல்றாங்க, இங்க வந்து எவ்வளவு வட் அப்படின்னு சொல்றாங்க, எத்தனை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அப்படியே நம்ம என்ன செய்வோம், ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துப்போம். சரியா? பாருங்க, அடுத்து மின்குமிழ் முதலாவது. மின்குமிழ் வட் வந்து எவ்வளோ, 11 வட். என்ன செய்யுது? ஓகே, நான் இந்த படத்துல எழுதிடுறேன். ஓகேவா? 11. அடுத்து எத்தனை பயன்படுத்துறாங்க? 8 பயன்படுத்துறாங்க. அடுத்து எத்தனை அவர் பயன்படுத்துறாங்க? 5. ஓகேவா? அப்போ 11 தர 8 பயன்படுத்துறாங்க. அடுத்து 5 அவருக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் போது எவ்வளோன்னு வரும்? ஃபுல்லா பெருக்குங்க. 11 தர 8 மின்குமிழ், அடுத்து 5 அவருக்கு. ஸோ உங்களுக்கு 440 என்னன்னு வரும்? வெட் ஹவர்னு வரும். சரியா? ஆனா ஒரு கிலோவாட் ஹவருக்கு தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 20 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ இதை கிலோவாட் ஹவர்லயே போடுங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வருது. ஓகே, நான் இந்த இடத்துல சின்ன பாக்ஸ் அடிச்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ? 440. ஸோ வெட் ஹவர். சரியா? வெட் ஹவர். ஓகே, வெட் ஹவர். இதை கிலோவாட் ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வரும்? 0.44 கிலோவாட் ஹவர்னு வரும். ஓகே, 0.44 கிலோவாட் ஹவர்னு வரும். ஸோ அதே போல இங்கே பாருங்க, அடுத்து விசிறி. விசிறி 50, அடுத்து 5 பயன்படுத்துறாங்க. அடுத்து 12 மணித்தியாலத்துக்கு. அப்போ 50 தர 5 அடுத்து 12 மணித்தியாலம். ஓகே, 12 மணித்தியாலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3000 என்னது வெட் ஹவர்னு வரும். இது அப்படியே கிலோவாட்க்கு மாத்தினா 3 கிலோவாட். சாரி, கிலோவாட் ஹவர். ஓகே, அடுத்து பாருங்க, 70 வட் இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து ஒன்று பயன்படுத்துறாங்க, 24 மணித்தியாலம். ஓகே, அப்போ 70 அடுத்து 1 அடுத்து 24. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1680 வட் ஹவர். கிலோவாட் ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 1.68ன்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500. அப்போ 1.5 கிலோவாட் ஹவர். ஓகே, அடுத்து இங்கே 750, அதாவது மின்னழுத்தி 750 வட்டாம். ஒன்று பயன்படுத்துகிறாங்களாம், ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம். ஓகே, ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் அப்படிங்கும்போது எவ்வளோன்னு வரும்? 375 வட் ஹவர். அப்போ இங்கே மாத்துறீங்க அப்படின்னு சொன்னால் 0.375 என்னது கிலோவாட் ஹவர். அப்போ மொத்தமாக எத்தனை யூனிட் பாவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கூட்டி விட்டோம்னு சொன்னாலே ஓகே. ஃபுல்லாக கூட்டி விடுங்க. 0.44 அடுத்து 3 அடுத்து 1.68. ஓகே, அடுத்து 1.5. ஓகே, அடுத்து 0.375. ஓகேவா? ஃபுல்லாக கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 6.995 கிலோவாட் ஹவர்னு வரும். அதாவது 6.995 யூனிட் வந்து என்ன செய்றாங்க, பாவிக்கிறாங்க. ஒரு கிலோவாட் ஹவருங்கிறது ஒரு யூனிட். சரியா? ஒரு கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது ஒரு யூனிட்க்கு சமம். சரி, ஒரு யூனிட் தான் என்னன்னு சொல்றாங்க, 20 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ 6.995 யூனிட் வந்து எவ்வளவா இருக்கும்? சரியா? இப்ப அப்படியே ஃபுல்லா பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 6.995 20ஆல பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே, சாரி, இது வந்து என்னது, ஆஹ், இது ஒரு நாளுக்கானது. சரியா? இது ஒரு நாளுக்கானது. ஓகே, இந்த இடத்துல நீங்க இதே பெருக்குவோம். இப்போ 20ஆல பெருக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்யலாம், நாம 30 நாளுக்கு கண்டுபிடிக்கணும்.
சரி, நாம் என்ன செய்யணும்? 30 நாளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 30 நாளுக்கு பாருங்க. சரி, இது 20ஆல பேரை பிரிக்குங்க. சரி, 30 நாளுக்கு பாருங்க. 6.995 அடுத்து 30 நாளுக்கு. ஓகே, அப்போ 30 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 209.85 யூனிட். சரியா? 209.85 யூனிட். சரி, இப்போ நீங்க என்ன செய்யுங்க? பில்லை வந்து 20ஆல பெருக்கி விட்டால் ஓகே. இல்லைன்னு சொன்னா ஒரு நாளுக்கு நம்ம இங்கே செஞ்ச மாதிரி 6.995. அப்போ ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நாளுக்கு பில் எவ்வளோ? 6.995 யூனிட் வந்து பாவிக்கிறோம். ஒரு யூனிட் வந்து 20 ரூபா. அப்போ 139 ரூபான்னு வரும். அதை 30 நாளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 4197 ரூபான்னு வரும். ஓகேவா? ஸோ அதே இங்கேயும் பாருங்க, 209.85 யூனிட் வந்து பாவிக்கிறோம் ஒரு நாளுக்கு. அப்போ ஒன்று வந்து 20 ரூபா. அப்போ இங்கேயும் 209.85 தர 20, 4197 ரூபாய். ஓகேவா? சம்டைம் நீங்க இந்த இடத்துல வந்து 7 யூனிட்னு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, ஸோ ஏன்னா அந்த இடத்துல 9 தானே. ஸோ நீங்கள் 7 யூனிட்னு எடுத்தாலும் ஓகே தான். ஸோ 7 யூனிட்னு எடுத்துட்டு ஸோ 20 வேற 30 போட்டாலும் ஓகே. அப்போ அப்படி பாருங்க, 7 யூனிட்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 140 வரும். அப்போ 30 நாளுக்கு 4200 ரூபான்னு வரும். ஓகேவா? பட் இதுதான் சரியானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக மின் குமிழ் இப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எத்தனை கிலோவாட்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் ரெண்டு விதமாக செஞ்சிருக்கலாம். யூனிட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ ஒரு நாளுக்கான பில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு 30 நாளும் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் 30 நாளுக்கான மொத்த யூனிட் வந்து 209.85 சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்? மாற்றி செய்யலாம். ஓகே, ஸோ இதில் டவுட் எதுவும் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. ஓகே, ஸோ எம்சிக்யூ சைடே செஞ்சு வைங்க. சரி, அப்போ நாளை கிளாஸ் 2016 பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? எம்சிக்யூ சைடையும் பார்ப்போம். சரி, வேறு எதாவது டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நாளைக்கு கட்டாயம் கிளாஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.